ஒவ்வொரு மாபெரும் நிகழ்வுக்கும் முன்பாக அந்த நிகழ்வின் பெருமையை பேசும் ஒரு பயணம் இருக்கும். இன்று அது போன்ற ஒரு வரலாற்று பயணத்தின் சாட்சியாக இந்த சாலை முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. முன்னாள் அமைச்சர், தமிழக பாஜக மாநில தலைவர் மாண்புமிகு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்களை வரவேற்கும் விதமாக நிகழ்விடம் செல்லும் சுமார் 6 கிலோமீட்டர் பாதை முழுவதும் நூற்றுக்கணக்கான வரவேற்பு பேனர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் கொடிகள், தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தின் அடையாளங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த பாதையில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. தமிழகம் முழுவதும் 1 கோடி வணிகர்களை ஒருங்கிணைக்கும் புதிய மக்கள் இயக்கத்தின் தொடக்கம் என்பதை அந்த காட்சிகள் உணர்த்திக் கொண்டிருந்தன. சாலையின் இருபுறமும் காற்றில் பெருமையாக பறந்த ஒவ்வொரு கொடியும் இந்த வரலாற்று நாளை வரவேற்றது. வரிசையாக அமைக்கப்பட்டிருந்த வரவேற்பு பேனர்கள் விழாவிற்காக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பான ஏற்பாடுகளை வெளிப்படுத்தின. காலை முதலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த நிர்வாகிகள், வணிகர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொண்டர்கள் நிகழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் நேரில் காணும் ஆர்வத்துடன் நிகழ்விடத்தை நோக்கி திரண்டனர். வழி முழுவதும் நிலவிய அந்த உற்சாகமும் எதிர்பார்ப்பும் சில மணி நேரங்களில் நடைபெறவிருந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை முன்னரே உணர்த்தியது. அலங்கரிக்கப்பட்ட வரவேற்பு பாதையை கடந்து நிகழ்விடத்தை வந்தடைந்தவுடன் அங்கு காத்திருந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. முன்னாள் அமைச்சர், தமிழக பாஜக மாநில தலைவர் மாண்புமிகு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்களின் சுமார் 30 அடி உயர பிரம்மாண்ட உருவப்படம் நிகழ்வின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றியிருந்த கொடிகள், அலங்காரங்கள் மற்றும் வரவேற்பு அமைப்புகள் விழாவின் பிரம்மாண்டத்தை மேலும் உயர்த்தின.
நிகழ்வரங்கம் முழுவதும் உற்சாகத்துடன் காத்திருந்த நிர்வாகிகள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்களின் முகங்களில் ஒரே எதிர்பார்ப்பு தெரிந்தது. அனைவரின் பார்வையும் இன்னும் சில நிமிடங்களில் வரவிருந்த முக்கிய தருணத்தை நோக்கியே இருந்தது. நிகழ்வின் அடுத்த முக்கிய தருணத்தை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு ஏற்பாடும் இறுதிக் கட்டத்தை எட்டியிருந்தது. பாதுகாப்பு ஏற்பாடுகள், நிர்வாகிகளின் ஒருங்கிணைப்பு, தன்னார்வலர்களின் பணி என அனைத்தும் திட்டமிட்ட வகையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. கொடியேற்ற நிகழ்விற்காக அமைக்கப்பட்டிருந்த பகுதி மக்கள் கூட்டத்தால் நிரம்பத் தொடங்கியது. ஒவ்வொருவரின் முகத்திலும் எதிர்பார்ப்பும் உற்சாகமும் தென்பட்டது. இன்னும் சில நிமிடங்களில் நடைபெறவிருந்த வரலாற்று தருணத்தை நேரில் காண அனைவரும் தயாராக இருந்தனர். இந்த வரலாற்று நிகழ்வின் தொடக்க நிகழ்ச்சியாக தமிழக பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் நிகழ்விடத்தை வந்தடைந்தார். தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தின் மாநில தலைவர் திரு என் செந்தில்குமார் அவர்கள் மலர் கொத்து வழங்கி அவரை அன்புடன் வரவேற்றார். தொடர்ந்து நடைபெற்ற சந்திப்பில் நிகழ்வின் நோக்கம், ஏற்பாடுகள் மற்றும் எதிர்கால பயணத்தை பற்றிய நட்பான உரையாடல் நடைபெற்றது. அந்த சந்திப்பு இரு அமைப்புகளுக்கிடையேயான நல்லுறவையும் ஒருங்கிணைந்த பயணத்தின் தொடக்கத்தையும் வெளிப்படுத்தும் முக்கிய தருணமாக அமைந்தது. நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. நிகழ்விடம் முழுவதும் உற்சாகம் அதிகரித்தது. வரவேற்பு குழுவினர் தங்கள் இடங்களை எடுத்துக் கொண்டனர். சாலையை நோக்கி திரும்பியிருந்த அனைவரின் பார்வைகள் ஒரு முக்கிய வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தன. முன்னாள் அமைச்சர், தமிழக பாஜக மாநில தலைவர் மாண்புமிகு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் நிகழ்விடத்தை வந்தடைந்தவுடன் பட்டாசுகளின் முழக்கமும் செண்டை மேளத்தின் அதிர்வும் ஆயிரக்கணக்கானோரின் கரகோஷமும் ஒன்றாக இணைந்து உற்சாகத்தின் உச்சத்தை எட்டின. நிகழ்விடத்தின் ஒவ்வொரு மூலையிலும் எழுந்த வரவேற்பு முழக்கங்கள் இது ஒரு தலைவரின் வருகை மட்டுமல்ல, ஒரு புதிய மக்கள் இயக்கத்தின் எழுச்சிக்கான வருகை என்பதை உணர்த்தின. வரவேற்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து அனைவரும் புதிய கொடிக்கம்பத்தை நோக்கி நகர்ந்தனர். சில நொடிகளில் நடைபெறவிருந்த நிகழ்வு இந்த இணைப்பு விழாவின் முக்கிய அடையாளமாக அமையவிருந்தது. அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோரின் பார்வை ஒரே இடத்தில் நிலைத்திருந்தது. அது ஒரு கொடி ஏற்றப்படுவதற்காக மட்டுமல்ல, ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்காக. தமிழர் மரபையும் விருந்தோம்பலையும் பிரதிபலிக்கும் வகையில் ஆரத்தி எடுத்து, மலர் மாலை அணிவித்து, பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் இருந்து திரண்டிருந்த நிர்வாகிகள் மற்றும் வணிகர்கள் தங்களின் அன்பையும் மரியாதையையும் நேரில் வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு தருணமும் நிகழ்வின் மகத்துவத்தை மேலும் உயர்த்தியது. ஒரு நிகழ்வு முடிந்தாலும் அதன் நினைவுகள் காலத்தை தாண்டி நிலைத்திருக்க வேண்டும். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக இந்த வரலாற்று நாளை நினைவு கூறும் கல்வெட்டு திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர், தமிழக பாஜக மாநில தலைவர்
மாண்புமிகு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள், திரு அரவிந்த் மேனன் அவர்கள், திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் மற்றும் திரு என் செந்தில்குமார் அவர்கள் இணைந்து கல்வெட்டின் திரையை திறந்து வைத்த அந்த தருணம் நிகழ்வின் மறக்க முடியாத முக்கிய காட்சிகளில் ஒன்றாக அமைந்தது. அதில் பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தைகளை பார்வையிட்ட தலைவர் இந்த முயற்சியை பாராட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அடுத்த வரலாற்று அத்தியாயத்தை நோக்கி பயணம் தொடங்கியது. முன்னாள் அமைச்சர், தமிழக பாஜக மாநில தலைவர் மாண்புமிகு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்களும், தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தின் மாநில தலைவர் திரு என் செந்தில்குமார் அவர்களும் ஒரே வாகனத்தில் இணைப்பு விழா நடைபெறும் அரங்கை நோக்கி புறப்பட்டனர். இது ஒரு பயணம் மட்டுமல்ல, ஒரே இலக்கை நோக்கி ஒன்றுபட்ட இரு சக்திகளின் பயணமாக அந்த தருணம் அமைந்தது. ஒவ்வொரு வாகனமும், ஒவ்வொரு சக்கர சுழற்சியும் புதிய பயணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் இணைப்பு விழா நடைபெறும் அரங்கை தலைவர்கள் வந்தடைந்தனர். அவர்களின் வருகையை வரவேற்க பட்டாசுகளின் முழக்கமும், செண்டை மேளத்தின் அதிர்வும், வண்ணக் காகிதங்கள் வானில் பறந்த காட்சிகளும் நிகழ்வை மேலும் பிரம்மாண்டமாக மாற்றின. தமிழ்நாடு வணிகர்களின் சங்கம நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், வணிகர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கரவொலியுடன் தலைவர்களை அரங்கின் வாசலிலேயே வரவேற்றனர். மேடையை நோக்கி தலைவர்கள் நடந்து வர அரங்கம் முழுவதும் கைதட்டலும் கரகோஷமும் ஒலித்தது. பாஜக நிர்வாகிகள், தமிழ்நாடு வணிகர்களின் சங்கம நிர்வாகிகள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் புன்னகையுடன் தலைவர்களை வரவேற்றனர். முன்னாள் அமைச்சர், தமிழக பாஜக மாநில தலைவர் மாண்புமிகு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்களும், தமிழக பாஜக நேரிடை பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களும் திரு என் செந்தில்குமார் அவர்களுக்கு பாஜகவின் அங்கவஸ்திரத்தை அணிவித்து அவரை அன்புடன் வரவேற்றனர். முன்னாள் அமைச்சர், தமிழக பாஜக மாநில தலைவர் மாண்புமிகு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் திரு என் செந்தில்குமார் அவர்களுக்கு கிரீடம் அணிவித்து மரியாதை செலுத்தினார். சங்கமத்தின் சார்பில் வணிகர்கள் அனைவரும் இணைந்து பிரம்மாண்ட மலர் மாலையை அணிவித்து தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தங்களின் அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தினர். ஆயிரக்கணக்கானோரின் கரவொலிக்கு மத்தியில் புன்னகையுடன் அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்ட தலைவர் அங்கு கூடியிருந்த அனைவரையும் அன்புடன் வாழ்த்தினார். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியில் நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வணிகர் சங்கங்களின் தலைவராக விளங்கி தமிழ்நாடு முழுவதும் எல்லா நகர்ப்புறங்களிலும் வணிகர் சங்கங்களை நிறுவி அதனுடைய அடிப்படையில் வணிகர்களுக்கு பேராதரவோடும் வணிகர்களுக்காக போராடியும் இருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கு அவர் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து ஒரு மிகப்பெரிய கொடியேற்றத்துடன் அவருக்கு இந்த சங்கத்தினுடைய அருகிலேயே மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி கம்பத்தையும் ஏற்றி இன்றைக்கு தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்திருக்கிறார்கள். அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் நம்முடைய இங்கே வந்திருக்கின்ற மேலிட பொறுப்பாளர் நமது அன்புக்குரிய சேட்டன் நம்முடைய மேனன்ஜி அவருடைய சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என நான் வரவேற்பதோடு செந்தில்குமார் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். மதிப்புக்குரிய தம்பி செந்தில்குமார் அவர்கள் தான் ஒரு வணிகர் சங்கத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி பேராதரவோடு இருந்தாலும் கூட இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே அவருடைய
செயல்பாட்டின் காரணமாக இன்றைக்கு தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்டபத்தில் இருக்கிற பல பேர்கள் நினைக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்எல்ஏ தானே வந்திருக்கிறார், இது ஒரு மிகப்பெரிய கட்சியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழலாம். இன்றைக்கி இந்தியாவை 12 ஆண்டுகளையும் தாண்டி பிரதமராக அதிக நாட்கள் இந்தியாவை ஆண்ட பிரதமர் தலைவர்களில் மிக சிறந்த தலைவராக, உலகத்திலே மிகப்பெரிய தலைவராக, அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி, எல்லோரும் வணங்கி தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிற மாபெரும் தலைவராக நமது நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் இந்தோனேசியா நாட்டுக்கு போனார். அது ஒரு முஸ்லீம் நாடு. முஸ்லீம் நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டுடைய முறைப்படி அவர்களை வரவேற்று ரெட் கார்பெட் போட்டு வரவேற்று, அதே மாதிரி நியூசிலாந்துக்கு போகிறார். 2 தினங்களுக்கு ஒரு முறை உலக நாடுகள் பூரா சுற்றி கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய தலைவர். அந்த கட்சியில் செந்தில்குமார் தன்னை இணைத்திருக்கிறார். 240 நாடாளுமன்ற உறுப்பினர், 1700 எம்எல்ஏக்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறார். வரக்கூடிய காலங்களில் உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய காலங்களில் அடுத்து நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அடுத்து வருகிற எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இதுபோன்ற செந்தில்குமார் இருக்கின்ற காலம் வரையிலும் நிச்சயமாக தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆளும் என்பதை நேரத்தில் தெரிவித்துள்ளது. துபாயில் கூட இன்றைக்கி குண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு அசம்பாதம் இல்லாமல் இன்றைக்கு பல்வேறு மொழிகளை பேசுகின்ற, பல்வேறு மதங்களை சார்ந்திருக்கிற இந்தியாவில் ஒரு குண்டூசி சத்தம் கூட இல்லாமல் இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிற மாபெரும் தலைவர் நமது நரேந்திர மோடி அவர்கள். அப்பேற்பட்ட தலைவருடைய கட்சியில் இன்றைக்கு நமது செந்தில்குமார் அவர்கள் தன்னை இணைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு எதிர்காலத்தோடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செந்தில்குமார் இருக்கிறார் என்பதை என்னால் இந்த நேரத்தில் உணர முடிகிறது. 38 வயது தான் செந்தில்குமார், 38 வயது தான் செந்தில்குமார். ஆனால் நிச்சயமாக இந்த 38 வயதல்ல, இனி வரும் காலங்களில் அவருடைய பணி இந்த கட்சிக்கு தேவைப்படுகிறது. செந்தில்குமாரை போன்ற இளைஞர்கள் இந்த நமது கட்சிக்கு தேவைப்படுகிறது. நிச்சயமாக உங்களுக்கு நான் உறுதியை நான் சொல்லுகிறேன். செந்தில்குமார் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார். இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார் செந்தில்குமார். வருங்காலத்தில் மிகப்பெரிய இடத்தில் இது தமிழகத்தில் அவரும் ஒரு பங்கு வகிப்பார் என்பதை உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்ள கண்ணுக்கொண்டேன். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திற்கு அதிக நிதிகளை 14 லட்சம் கோடி ரூபாய் தந்தது நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர். 14 லட்சம் கோடி. இன்சூரன்ஸ் திட்டமா? ஒரு இன்சூரன்ஸ் மத்திய அரசுடைய திட்டம் 5 லட்சம் ரூபாய் வரை இன்றைக்கி ஃப்ரீயாக தர்றாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நான் பேசுவது செந்தில்குமாரை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையும் கொள்கைகளையும் உணர்ந்து இன்றைக்கு வந்திருக்கிறார். மீண்டும் ஒருமுறை அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். ஒளிமயமான எதிர்காலம் அவருக்கு இருக்கிறது. அவருடைய பின்னாலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அவருடைய பின்னாலே நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். அவருடைய பின்னாலே நம்ம மேனன்ஜி அவர்கள் இருக்கிறார். அவருக்கு பின்னாலே தாமரை ஜெகதீசன் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் பின்னாலே பாரத நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். தொண்டனால் உருவாக்கப்பட்ட கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி. இங்கே யாரும் தலைவர்கள் நிரந்தர தலைவர்கள் கிடையாது. நிரந்தரமான கொள்கைகள் உண்டு. முதலில் தேசம், இந்த நாடு, அதற்கு பிறகு நமது வீடு என்கின்ற முயல்தான் அன்னைக்கு பாரத தேசம் என்கின்ற ஒரே கொள்கையில் இன்றைக்கும் தலைநோக்கி கொண்டிருக்கிற மாபெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிற எனது அன்பு தம்பி செந்தில்குமார் அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த இணைப்பு நிகழ்ச்சிக்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடிய நான் செந்தில்குமார் அவர்களை சிறப்புரையாற்றிட அழைக்கிறேன். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் நமது மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணன், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்
நமது நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்களை வணங்கி இந்த விழாவிற்கு இணைப்பு விழாவிற்கு வர வேண்டும் என்று ஒரு அன்பு கோரிக்கை கேட்டோம். உடனடியாக வணிகர்களுக்காக நான் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் நேரம் கேளுங்கள், நான் வந்து உங்களுக்காக வந்து கலந்து கொள்கிறேன் என்று கேட்டார்கள். மிக சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் வணிகர்களாகிய நாம் பல கஷ்டங்களை அடைஞ்சிட்ருக்கோம். அதற்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக அண்ணன் செயல்படுவார்கள். அவர்களின் தலைமை ஏற்று நமது வணிகர்களின் சங்கமத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும் தமிழகம் முழுவதும் உள்ள பொறுப்பாளர்களையும் இணைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் ரொம்ப எளிமையாக இந்த விழாவை வந்து சிறப்பித்து செஞ்சுருக்காங்க. நம்மளோட ஒரு சின்ன விஷயத்தை கேட்டு உடனடியாக நமக்காக வந்திருக்காங்க. அவர்களோட கரங்களை வலுப்படுத்த தமிழகம் முழுவதும் நம்மளோட ஒரே ஒரு வேண்டுகோள், அனைத்து வணிக பெருமக்களையும் ஒருங்கிணைப்பு செய்து உறுப்பினர்களாக இணைத்து அண்ணன் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் செயல் திட்டங்கள், மத்திய அரசின் செயல் திட்டங்கள் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உங்கள் அனைவரிடத்திலும் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தின் நிர்வாகிகள் மேடைக்கு அழைக்கப்பட்டு பாஜகவின் அங்கவஸ்திரம் அணிவிக்கப்பட்டு அன்புடன் வரவேற்கப்பட்டனர். இது ஒரு நிகழ்ச்சியின் நடைமுறை மட்டுமல்ல, ஒரே நோக்கத்திற்காக ஒன்றிணையும் புதிய பயணத்தின் அடையாளமாக அந்த தருணங்கள் அமைந்தன. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தின் மாநில தலைவர் திரு என் செந்தில்குமார் அவர்களும் அவரது துணைவியாரும் மேடைக்கு அழைக்கப்பட்டனர். முன்னாள் அமைச்சர், தமிழக பாஜக மாநில தலைவர் மாண்புமிகு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் இருவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியின் அனைத்து நிகழ்வுகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்ததைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர், தமிழக பாஜக மாநில தலைவர் மாண்புமிகு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்வை நிறைவு செய்தார். இந்த இணைப்பு விழா தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தின் புதிய பயணத்தில் மறக்க முடியாத வரலாற்று அத்தியாயமாக பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். இந்த பயணம் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் வளர்ச்சியை நோக்கி தொடர்ந்து முன்னேறட்டும்.